பிளைட் ஏறி இப்போ தனி விமானத்தில் போகிறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குழு பேருந்து பஸ்ஸில் போகிறாங்க, இல்லாட்டினா குழு வேனில் போகிறாங்க. போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தலையை காட்டிட்டு இருக்கிற கூட்டத்தில் கூட பேசாமல் திரும்பி அந்த தனி விமானத்தில் வந்துடுறாங்க. திரும்பி 3 நாள் ஓய்வு, 3 நாள் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப ஒரு ஊருக்கு போகிறாங்க. இதே மாதிரி தொடர்கதையாக நடந்துட்டு இருக்கு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் நடிகர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் இதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்கே போய் கூட்டம் போட்டாலும் அங்கே சாவு விழுது. ஏதாவது ஒரு கூட்டத்தில் மயங்கி விழுறாங்க, சாவு விழுது. உச்சபட்சமாக கரூரில் 41 பேர் மரணம் நடந்தது. இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறது. நேற்று வரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இன்னைக்கும் பார்க்கறது, நாளைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மணி 9:25 ஆகுது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் நடந்து போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாரு. வயசு 73, முதலமைச்சர் வயசு 73 நடக்குது. இப்போ நடந்து போய் வாக்கு சேகரிக்கிறார். பொதுமக்கள்கிட்ட போய் மக்களுக்காக உழைக்கணும்னா இப்படி தான் உழைக்கணும். ஓய்வுள்ள அந்த வயசில் இந்த வயசுலேயே காலை மாலைன்னு 2 வேளையும் போய் நடந்து போய் ஓட்டு கேட்குறாரு. இடையில பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு. செய்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை சொல்கிறாரு. ஒவ்வொரு பிரிவாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன செய்துச்சு, அடுத்து பெண்களுக்கு என்ன செய்திருக்குது, படிக்கிற பெண்களுக்கு என்ன செய்திருக்குது, மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கோம், ஆண்களுக்கு என்ன செய்திருக்கோம், தொழில்துறைக்கு என்ன செய்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவாக, விவசாயிகளுக்கு என்ன செய்திருக்கோன்னு ஒவ்வொரு பிரிவாக செய்தவங்களுக்கு பட்டியல் போட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிகிட்டு இருக்கார். இவர் அரசியலில் பேசுகிற இவர் தான் இப்போ போட்டின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. வயசு 52 தான் ஆகுது. அது 51 ஆகுது, 52 ஆகுது. முதல் 2 நாள் முன்னாடி 51 ஆகுது, 2 நாளில் 52 ஆகிடுது. அப்படியாப்பட்ட நடிகர் 2 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு கூட்டம் தான் நடத்துகிறாரு. நேற்று பாருங்கள், கூட்டத்துக்கு போனார், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. திருப்பி இன்னைக்கு கடலூரில் பரப்புரை கூட்டம் நடக்க இருந்துச்சு. கடலூரில் இவர் கூட்டம் நடக்கிறதுனால துணை முதலமைச்சர் உதயநிதியோட கூட்டத்தை இந்த தேர்தலுக்கு ஆணையம் ரத்து பண்ணிச்சு. நீங்கள் விஜய் போகிறாரு, அதனால் நீங்கள் போவேனான்னு ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு அந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறாங்க. இதே மாதிரி அது மட்டும் இல்லை, 13ஆம் தேதி நடக்க இருந்த கூட்டங்களையும் ரத்து பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரியில் நடக்க இருந்த 13ஆம் தேதி நடக்க இருந்த கூட்டம் அதையும் ரத்து பண்ணிருக்காங்க. கவரப்பேட்டையில் நடக்கிற அந்த கூட்டத்தையும் ரத்து பண்ணிருக்காங்க. அகஸ்தீவரத்தில் நடக்கிறது பிரச்சார கூட்டத்தையும் ரத்து பண்ணிருக்காங்க. இது மாதிரி பர்மிஷன் அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல, திமுக எங்களை அடக்குது ஒடுக்குன்னு சொல்ல வேண்டியது. திரும்பி பர்மிஷன் வாங்கினா அந்த கூட்டத்துக்கு போகிறது கிடையாது, கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை. 4 நாளைக்கு ஒரு தடவை இவர் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறவர். இவர் பேசுகிறாரு, திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி, கலைஞர் ஸ்டாலின் சார் உங்களுக்கு எங்களை நீங்கள் ஓட்டு கேட்க விட மாட்டீங்களா அப்படின்னு